இந்த பக்கம் வரைக்கும் புதுப்படி வண்டியை பற்றி கேட்கலாம். திமுக ஆட்சிக்குள் இன்றைக்கு யாருக்கு நம்பிக்கை இல்லை. செய்யக்கூடிய கடமை நன்றி எங்களுக்கு இருக்கும். திமுக ஆட்சிக்குள் இன்றைக்கு யாருக்கு நம்பிக்கை இல்லை. எங்கு பார்த்தாலும் கொலை கொள்ளை கலவரம் போதை இந்த நிலைமைதான் ஓடிக்கொண்டிருக்கிறது. இந்த நிலையெல்லாம் மாற்றி நாடு அமைதியான நாடாக, வல்லமையான நாடாக, வலுவான நாடாக, தகுதியுள்ள மனிதர்களுக்கு தகுதியான வேலைவாய்ப்பு கிடைக்கின்ற வகையிலே, வேலைவாய்ப்பு இல்லை என்ற பிரச்சனை தீர்க்கின்ற வகையிலே ஒரு நல்ல ஆட்சி வர வேண்டும் என்று சொன்னால் அது புரட்சித் தலைவர் அம்மாவுடைய ஆட்சி, புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் ஆட்சி, புரட்சித் தலைவர் எடப்பாடியார் தலைமையில் அமைப்புக்கு நீங்கள் ஒட்டுமொத்தமாக இணைந்து பணியாற்றுங்கள். நிச்சயமாக வரப்போகிற ஆட்சி அண்ணாதிமுக ஆட்சி. அந்த அண்ணாதிமுக ஆட்சியில் உங்களுக்கெல்லாம் சிறப்பான எதிர்காலம் இருக்கிறது என்பதை உறுதியாக சொல்லி உங்களுடன் எப்போதும் நானும் புதுக்குடி கருத்தாண்டவர்களும் இங்க இருக்கின்ற அனைத்து நிர்வாகிகளும் பயணிப்போம். உங்களுக்கு துணையாக நாங்கள் இன்றைக்கு இருப்போம் என்ற உறுதியை சொல்லி அன்புச்சவர் காசி கொண்டவர், வரலாற்று கொண்டவர்கள், ஜோதிராஜ் கொண்டவர்கள், தியாகராஜ் கொண்டவர்கள் அத்தனை பேரும் நாங்கள் பழகியவர்கள், பண்போடு பழகி வரக்கூடியவர்கள், இயக்கத்திற்காக சைக்கிள் வைத்து பணியாற்றுவதற்கு நிச்சயமாக இந்த பகுதியிலே ஓட்டுகளை அதிமுகவுக்கு ரெட்டலைக்கு அதிகமான ஓட்டுகளை வாங்கி கொடுங்கள். எப்பயும் போல் உங்களுக்குள்ள மரியாதை, உங்களுக்குள்ள வாய்ப்பு வசதிகள் அத்தனையும் அதிமுகவுடைய தலைமை உங்களை தேடி கொடுக்கும் என்று சொல்லி இங்கே வந்திருக்கின்ற படித்த பெண்கள், பிஎட் முடிச்சவங்க, பிஎஸ்சி பிஎட் முடிச்சவங்க, படிச்ச பையங்க நிறைய பேர் இருக்கீங்க. அவர்களுக்கு எல்லாம் ஒரு வேலை வாய்ப்பு இருக்கிறத நீங்கள் எங்களை உரிமையோடு சிவாசிகள் இல்லத்துக்கு வந்து கேட்கலாம். இந்த பக்கம் வரைக்கும் புதுப்படி வண்டியை பற்றி கேட்கலாம். நான் பூத் கமிட்டிகளை பணியாற்றினேன். எனக்கு 10 மணி அளவில் பூத் கமிட்டி தேர்வு நடைபெற்ற பொழுது புதுப்பட்டியில் வந்து நான் கலந்து கொண்டேன். எனக்கு இந்த வேலை வாய்ப்பு கிடைத்திருக்கிறது, சத்துணவு பணியிடம் காலியாக இருக்கிறது, இதற்கு தகுந்த இடத்தை எனக்கு வாய்ப்பு கொடுங்கள், இங்கே இந்த இடம் காலியாக இருக்கிறது, இதற்கு எனக்கு வாய்ப்பு கொடுங்கள் என்று சொல்லி உரிமையோடு எங்களை வலியுறுத்தி கேட்கக்கூடிய உணர்வு உங்களுக்கு இருக்கிறது. செய்யக்கூடிய கடமை நன்றி எங்களுக்கு இருக்கும். ஆகவே நம்பிக்கையோடு எங்களோடு இணைந்து பணியாற்றுங்கள். நிச்சயமாக உங்களுக்கு துணையாக, உங்கள் குடும்பத்தின் மூத்த சகோதரராக நாங்கள் இருப்போம், நான் இருப்பேன் என்ற உறுதியை சொல்லி நிச்சயமாக நல்லாட்சி இருப்பார். அதன் மூலமாக நல்ல திட்டங்களை, உங்களுக்கு நல்ல செயல்களை நாங்கள் செய்து கொடுப்போம் சொல்லி புதிய நிர்வாகிகளுக்கு வாழ்த்துக்களை, வணக்கங்களை சொல்லி நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி. இதுபோன்ற செய்திகளை மேலும் தெரிந்து கொள்ள எங்களது யூடியூப், ஃபேஸ்புக் மற்றும் ட்விட்டர் ஆப்களை சப்ஸ்கிரைப் செய்யவும்.